வெல்கம் டு மை சேனல். என்னோட ஹோம்லி குக்கிங்ல ஒரு சிம்பிள் லஞ்ச் மெனு மேங்கோ ரைஸோட பீன்ஸ் பொரியல் எப்படி பண்ணினேன்னு பார்க்கலாமா? இதுக்கு அரிசி வேக வச்சிருக்கேன். இது குக் ஆனதுன்னு இதை தண்ணி வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் ஆற வச்சு எடுத்துக்கிட்டா மேங்கோ ரைஸ் பண்ணும்போது கலந்து விடுறதுக்கு நல்லாயிருக்கும். பீன்ஸ் ரெண்டு பக்கமும் கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கிறேன். இது வாஷ் பண்ணதுக்கப்புறம் அது பொரியலுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இது எனக்கு பிடிச்ச மாதிரி சுவையில் இந்த பீன்ஸ் பொரியல் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணினேன்னு பாருங்கள். அடுத்து மேங்கோ ரைஸ்க்கு ரெடி பண்ணிக்கலாம். அது மாங்காவை துருவி வச்சுருக்கேன். சிம்பிளான மேங்கோ ரைஸ் தான். எதுவும் பெருசாக எதுவும் போடலை. வெறும் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கடுகு தாளித்து, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அவ்வளோதான். பெருங்காயம். மாங்காய் மஞ்சளாக இருக்குது பாருங்கள். இது செங்காயின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் காயாகவும் இல்லாமல் பழமாகவும் இல்லாமல் இருக்கும். நல்லாயிருக்கும். அந்த ஸ்வீட் புளிப்பு சேர்ந்த மாதிரி இருக்கும். இதை செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் 3 கட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போது தாளிச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருக்கு. உளுத்தம்பருப்பு, கடுகு போட்டிருக்கேன். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம், வேர்க்கடலை இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கலாம். கேஷ்யூ இருந்தாலும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இது கூடவே கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் கட் பண்ணது சேர்த்துக்கிறேன். இது எண்ணெயில் கொஞ்சம் வதங்கட்டும், எல்லாம் பொரியட்டும். அடுத்து துருவி வச்சுருக்க மாங்காவையும் அதை சேர்க்க வேண்டியது தான். இதை போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாங்காய் ரைஸ் இந்த புளிப்பும் இனிப்பும் சேர்ந்த மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். கூடவே உப்பும் சேர்த்துடலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா மாங்காய் அந்த கொஜ்ஜு ரெடி ஆகிடும். இது கூட நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தையும் கொட்டி கலந்து விட வேண்டியதான். மேங்கோ ரைஸ் ரெடி ஆகிடும். இதுக்கு மேலே கொஞ்சமாக அந்த எண்ணெய் நல்லெண்ணெய் ஏதாவது விட்டு நீங்கள் கலக்கும் போது சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். அடுத்து பீன்ஸ் கட் பண்ணிக்கலாம். அது ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. அது அப்படியே இருக்கட்டும். பீன்ஸ் பொரியலுக்கு ஏற்ற மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். பீன்ஸும் டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் செய்வாங்க, வேரியேஷனில். இது எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த வெரைட்டி ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி செஞ்சுருக்கேன். ஒவ்வொரு சமையலுக்கும் ஒவ்வொரு விதமான அந்த பொரியல் பண்ணலாம். ஒரு பீன்ஸையே எடுத்திங்கன்னா ஒரு வெங்காயம் கட் பண்ணிக்கிறேன் பொடியாக. பீன்ஸில் உசிலி பண்ணலாம். பீன்ஸ் உசிலி கேரளா டைப் ஆஃப் டிஷ் அது. இதில் பீன்ஸ்லேயே வெறும் பெப்பரும் மிளகும் போட்டு கூட செய்யலாம். அது ஒரு விதமாக இருக்கும். இதில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். வெங்காயம் கட் பண்ணிட்டேன் பொடியா. இது கூட பச்சை மிளகாய், கருவேப்பிலையெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எண்ணெய் காய வச்சோன்னா டக்குன்னு எல்லாத்தையும் போட்டு போட்டு தாளித்து ரெடி பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் நான் பொடியாக நறுக்கியிருக்கேன். பொடியாக நறுக்கி போடும்போது கொஞ்சம் அந்த காரம் நல்லா உரைக்கும், நல்லாயிருக்கும் தோணுது. உங்களுக்கு வாய்க்கு அகப்படுன்ற பட்சத்தில் நீங்கள் நீட்டாக ஸ்லிட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். அப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம் பாருங்கள். அடுத்து எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கொஞ்சமாக,
பெருங்காயம் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இப்போ பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் பொரிஞ்சு வரட்டும். கூடவே நான் அதில் வந்து வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். வெங்காயம் வதங்கி வருது. இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், ரொம்ப சேர்க்கலை. இது சேர்க்கும் போது இந்த பொரியல் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும், இந்த மேங்கோ ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி. அது வதக்கும் போதே வாசமாக இருக்கும். இப்போ இது வந்து ரொம்ப கலர் மாறணும்னு அவசியம் இல்லை. அப்படி கலந்து விட்டுட்டு இது கூடவே பீன்ஸை போட்டு கொட்டி இன்னொரு குட் மிக்ஸ் கொடுத்துடலாம். இந்த பீன்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டோட நல்லா ஒரு கலந்து விட்டுட்டிங்கன்னா எல்லாம் மிக்ஸ் ஆகிடும். இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடியும் உப்பும் சேர்த்துக்கிறேன் நான். அதையும் போட்டு ஒரு கலக்கிடலாம். பீன்ஸ் குக் ஆகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணியை வந்து தெளிச்ச மாதிரி விட்டு தட்டு போட்டு மூடி ஸ்லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். இந்த பீன்ஸ் வந்து ஒரு 80 to 90% வெந்தால் போதும், ஃபுல் குக் ஆகணும்னு இல்லை. அந்த கலர் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ரீட்டைன் ஆகும். பீன்ஸ் பொரியல் அந்த கிரன்ச்சினஸ் இருக்கும் சாப்பிடும்போது, ஆனால் குக் ஆகிருக்கும், நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் எனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுருக்கேன் இந்த பீன்ஸ் பொரியல். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பீன்ஸ் வந்து குக் ஆகிருக்கு, இது போதுமாக இருக்கும். இதில் வந்து தேங்காயும் கொத்தமல்லியும் போட்டு கலந்து விட்டிங்கன்னா ஃபுல் ரெடி ஆகிடும் பீன்ஸ் பொரியல். மாங்காய் கொஞ்சம் மீதி இருந்தது, அதில் உப்பும் மிளகாத்தூளும் போட்டு கலந்து வச்சுருக்கேன். சும்மா அப்பப்போ சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வந்து சும்மாவே சாப்பிட்லாம், மீதி இருந்தால் லஞ்சுக்கும் வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நான் இப்போ சர்வ் பண்ணிக்கிறேன். லஞ்ச் சாப்பிட்ணும், பசிக்குது. மாங்காய் ரைஸோட பீன்ஸ் பொரியல் வேணும்னா வத்தல் அப்பளம் இதை வறுத்து வச்சு அதுவும் சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. ஆடி மாதம்னாலே அம்மன் கோயில் பிரசாதம் தானே, அது லட்டு அம்மன் கோயில்து. அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் ஆச்சு, சாட் பண்ணலான்ட்டு கார்ன் சாப்பிட்ணும் போல் இருந்தது. கார்ன் ஒன்று வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அது கொஞ்சம் சூடு இருக்கும் போதே அதில் பட்டர் சேர்த்துக்கிட்டு வேண்டிய உப்பு சேர்த்துக்கலாம், பெப்பர், கொஞ்சம் சாட் மசாலா, அவ்வளோதான். இந்த கார்ன் சாட்டு டிஃப்ரெண்ட் வேரியேஷனில் பண்ணலாம். இன்றைக்கி இப்படி செஞ்சேன், இன்னொரு நாள் வேறு மாதிரி செய்யலாம் இருக்கேன். கடையிலலாம் பார்த்தீங்கன்னா ரோட் சைடில் வண்டியிலலாம் விற்கும், அப்படியே ஆசையாக சாப்பிடுவோம். ஆனால் சூடாக இருக்கும், சாப்பிட முடியாது. அறக்க பறக்க ஏதோ அவசரமாக சாப்பிட்டுட்டு வருவோம். வீட்டில் செஞ்சிங்கன்னா உட்காந்து அமரா உட்காந்து சாப்பிட்லாம். அதுக்கு தான் நான் செஞ்சுருக்கேன். கூடவே கொஞ்சம் லெமனையும் புழிஞ்சிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட் எடுத்து தூக்கி விடும். கார்ன் சாட் ரெடி ஆகிடுச்சு. ஒரு காஃபியை சாப்பிட்டுட்டு எனக்கு கொஞ்சம் கார்ன் சாட்டையும் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ஒரு ஈவினிங் டைம் நல்லா சாட் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம் கார்ன். வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் நல்ல ரெசிபியோட பார்க்கலாம். Thank you for watching. Take care.